வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுவையான டிஃப்ரெண்டான பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் எப்படி செய்து பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் வேக வச்சுப்போங்க. 1/2 கிலோ சிக்கன் வாங்கி க்ளீனாக கழுவி வச்சுருக்கேங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரில் சிக்கனை சேர்த்துப்போம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துப்போங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மூடி போட்டு ஒரு 4 விசில் வரட்டுங்க. 4 விசில் வந்துச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துப்போம். பாருங்க, சிக்கனை நம்ம சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுப்போங்க. இந்த சைஸில் சிக்கன் எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுப்போங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காயிடுங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. ஸ்லோலே வச்சு நல்லா பொரியட்டும். 2 வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வதக்கிக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன் சேர்க்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க. மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துப்போம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. கலந்து விட்டுட்டு சிக்கன் 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. சிக்கன் வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துப்போங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் மேலே மிதங்கி வந்திருக்கு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான, நல்லா சூப்பரான, சுவையான பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.